முஸ்லிம்கள் இந்த நாட்டினுடைய வளத்தை காவு கொள்ள போகிறார்கள். நாட்டுடைய தலித்துகளுடைய இடஒதுக்கீட்டுக்கும் ஆபத்து. அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய கூட்டணிகள் வலுவற்ற நிலையில் இருக்கிறது. ஒரு கூட்டணின்னு சொல்ற அளவுக்கு பலமான யாரும் இல்லை. ஜாட் சமூகம், ராஜ்பூத் சமூகம், தலித் சமூகம், முஸ்லிம்கள் எப்போதுமே வாக்களிப்பதில்லை என எல்லா கோர் ஓட்டுகளும் அவர்களுக்கு சிக்கல். அவங்களுடைய தாமரைக்கு போற உழுத்து இப்போது காங்கிரஸுக்கோ அல்லது யோகி ஆதித்யநாத்தும் அதில் ராஜ்பூத்துடைய ஒரு ட்ரைபல் பிரிவில் சேர்ந்தவர். அதை போன்று ஜெம் தொலைக்காட்சியினுடைய நேயர்கள் அனைவருக்கும் நாம் இப்போது ஒரு அரசியல் சமகால அலசல்ல சரியான ஒரு விவகாரத்தை பேச காத்திருக்கிறோம். இன்று நாம் அமர்ந்திருக்கிற இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 200 தொகுதிகள் ஆல் இண்டியா லெவலில் முடிந்திருக்கிறது. அதாவது முதல் கட்ட வாக்கு முடிந்து நேற்று ஏப்ரல் 26 2ஆம் கட்ட வாக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ என்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்து நம்முடைய நேயர்கள் லட்சக்கணக்கான பேர் அதற்கு அதை லைக் செய்திருந்தாங்க. பல கருத்துரைகளும் நாம் பார்க்க முடிந்தது. பொதுவாக பிஜேபி இப்போது பேசக்கூடிய விவகாரத்தில் எல்லாரும் கேட்குறாங்க, ஆப்கி பார் மோடி சர்க்கார் 400 அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை அவங்க சொன்னாங்க. அதாவது மோடி சர்க்கார் 400 இடங்கள் வெற்றி பெறுவோம் என்றது இப்போ ஏன் குறைஞ்சிச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பொதுவாக மோடி ரொம்ப டயர்டாக உணரப்படுகிறார், ரொம்ப களைப்பான ஒரு மனநிலையில் இருக்கிறார். இதையும் தாண்டி 19ஆம் தேதி ஏப்ரலுக்கு அப்புறம் மோடியுடைய பேச்சில் இருக்கக்கூடிய கேரண்டி அங்கிற வார்த்தையை தாண்டி முழுமையாக முஸ்லீம் வெறுப்பு தான் இது வரைக்கும் இன்னைக்கு 27ஆம் தேதி வரைக்கும் தொடருது. இந்த முஸ்லீம் வெறுப்புக்கான இந்த திடீரென முளைத்திருக்கக்கூடிய காரணம் என்ன? இதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நல்லா கவனிக்கணும். இதுக்கு முன்னாடி ரேஷன் கடையை பற்றி பேசுனாங்க, கழிப்பிடங்கள் கட்டி கொடுத்ததை பற்றி பேசுனாங்க, வீடுகள் கட்டி கொடுத்ததை பற்றி பேசுனாங்க, முத்ரா வங்கி, ஜல்சக்தி, குடிநீர், சூரிய ஒளி மின்சாரம், இப்படியெல்லாம் பல வளர்ச்சி திட்டங்கள் பண்ணியிருக்கோம், அதை பண்ணியிருக்கோம், இதை பண்ணியிருக்கோம்னு சொன்னாங்க. ரைட்டு, உலகளவில் பொருளாதார வல்லமை கொண்ட நாடாக மாற்றிருக்கோம், மேக் இன் இந்தியா திட்டத்தில் 21,000 கோடி பண்ணியிருக்கோம், அதை பண்ணியிருக்கோம்னு அது சொன்னாங்க. விவாதிக்க வேண்டிய தலைப்பில் காங்கிரஸ் கட்சியினுடைய மேனிஃபெஸ்டோ வெளியாகுது. அதாவது என்ன சொல்கிறது, அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதி. அதில் 1 லட்சம் பெண்களுக்கு, அதாவது ஒரு பெண் ஆண்டுக்கு 1 லட்ச ரூபா நாங்கள் தரோம் அப்படிங்கிற வாக்குறுதி பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கிறது. அது குறிப்பாக வட இந்திய மாநிலங்களில். இப்போ இந்த முதல் கட்ட தேர்தல் முடிந்த பிறகு தான் முஸ்லீம் வெறுப்பு. இந்த முஸ்லீம் வெறுப்பு அப்படிங்கிறது எப்படி பாஞ்சிச்சுன்னா, மோடியுடைய பேச்சில், அவருடைய ராஜஸ்தான் பேச்சில் என்ன பேசிட்டார்னா, முஸ்லீம்கள் இந்த நாட்டினுடைய வளத்தை காவு கொள்ள போகிறார்கள். அதாவது அதிகமாக பிள்ளை பெறக்கூடிய சமூகமாகவும் முஸ்லீம்கள் இருக்குன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏனைய சமூகங்களுக்கு ஆபத்து. அது மட்டும் இல்லாமல் உங்கள் தாலியையும் பறித்து, தாலியில் இருக்கக்கூடிய மாங்கல்யத்தையும் பறித்து கொடுத்துருவாங்க. அப்புறமா என்னன்னு சொன்னோன்னா, இந்த நாட்டுடைய தலித்துகளுடைய இடஒதுக்கீட்டுக்கும் ஆபத்து. அவர்கள் ஒரு இன்ஃபில்ட்ரேஷன் கமிட்டி, அதாவது கம்யூனிட்டி ஊடுருவல், வெளியிருந்து உள்ளே வந்தவங்கிற மாதிரி எடகுடமாக பேசி பெரிய பிரச்சனை ஆயிட்டு. இந்த எடகுடமாக பேசினதுக்கு இந்தியாவில் மட்டும் எதிர்கட்சிகள், காங்கிரஸ் கட்சியில் உள்பட எல்லாரும் சார்ந்து மட்டுமல்லாமல், லண்டன்லேருந்து வரக்கூடிய பிபிசி, அமெரிக்காவினுடைய ஆண்டனி பிளிங்டன், அமெரிக்க வெளிவிவகாரத்துறை, அது மட்டும் இல்லாமல் துருக்கியிலேருந்து வரக்கூடிய டிஆர்டி, அல் ஜசீரா, வாஷிங்டன் போஸ்ட், நியூயார்க் டைம்ஸ், டைம் நாளிதழ், லண்டன்லேருந்து வரக்கூடிய எல்லாமே கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக சைனாவுடைய மார்னிங் போஸ்ட் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான குளோபல் டைம்ஸுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய அந்த சைனீஸ் மிரர், மார்னிங் மிரர் போஸ்ட் அப்படிங்கிற அந்த இணையதள ஏடு என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவை துண்டு துண்டாக ஆக்குவதற்கான ஒரு வழி அப்படிங்கிற மாதிரி கடுமையான சொற்கள் வந்திருக்கிறது. பிஜேபிக்காரங்க அமித்ஷா என்ன சொல்கிறாரு, நான் இந்த
வந்து ஆந்திராவில் போய் பேசுகிறாரு, நான் வந்து முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடை தூக்கி பறித்து போடுவேங்கிறாரு. மோடி இவங்க என்ன தொடர்ந்து பேசுகிறாங்கன்னா, தலித்துகளுடைய இடங்களை வந்து அவங்க பறித்து கொடுக்க போகிறாங்க. அப்போ இது வந்து தொடர்ந்து பேசுனா பரவாயில்ல, திடீர்னு முளைக்குது 19ஆம் தேதிக்கு அப்புறம். அப்போ தான் அதில் ஒரு உண்மை தெரியுது. முதல் கட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் உளவுத்துறை எடுத்த ரிப்போர்ட்ஸில் தான் சாத்தியமாக இல்லை, 102 தொகுதிகளில் பிஜேபிக்கு சாத்தியமாக இல்லை அப்படிங்கிற தகவலுக்கு தான் அவங்க ட்ரெண்டை மாற்றணும், வளர்ச்சி குறித்தெல்லாம் பேசி வேலைக்கு ஆகாது, நீங்கள் சொன்ன கேரண்டிலாம் வேலைக்கு ஆகாது, மறுபடியும் நம்முடைய பூரணமாக அடிப்படைத்துவமான ஹிந்துத்துவாவை நீங்கள் அதிகமாக முழங்க வேண்டும் என்று யாரோ ஒரு ஆலோசனை கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஆலோசனை பேரில் தான் மோடி இப்படி பேசுகிறார். சரி, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பிஜேபிக்கு இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்கள் என்ன என்பதை நாம் பார்க்கணும். வெற்றி பெறுவது தோல்வி பெறுவது இந்த அனலைஸ் எல்லாம் இருக்காது. ஆனால் சாத்தியக்கூறுகளும் இடர்சங்கங்கள் இடர்பாடுகளும் எங்கெல்லாம் இருக்குது பிஜேபின்னு பார்த்தா, கடந்த முறை இருந்ததை போன்ற எந்த ஒரு கூட்டணியும் வலுவாக அவர்களிடத்திலே இல்லை. அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய கூட்டணிகள் வலுவற்ற நிலையில் இருக்கிறது. ஒரு கூட்டணின்னு சொல்கிற அளவுக்கு பலமான யாரும் இல்லை. ஆர்எல்டி ராஜ்பாருடைய அந்த கம்யூனிட்டி ஒரு கூட்டணி உத்தரப்பிரதேசில், அப்னாதல், நிதிஷ்குமார், மாஞ்சி, சிராக் பஸ்வான், இவ்வளோ தான். சின்ன 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 ஒரு 5% இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி தான் இருக்குது. இப்போ நிதிஷ்குமார் உல்டா குமார் பல்டி குமார்னு பேர் வந்தனால அவரை ஏண்டா அவருக்கு இப்போ 16 இடங்களை கொடுத்தோம் என்ற நிலையில் பீகாரில் அவர்களுக்கு இப்போ கவலை வந்ததாகவும் செய்திகள் வருகின்றது. இப்போ மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, இங்கேருந்து அங்கே போகிறாரு, அங்கேருந்து இங்கே போகிறாரு, அதனால் அவருக்கு 16 இடங்களை கொடுத்தது வேஸ்ட் ஆயிட்டு அப்படிங்கிற ஒரு கவலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்முடைய லாலு பிரசாத்தை விட தேஜஸ்வி எல்லாவற்றையும் முன்னோக்கி கொண்டு போகிறார். அப்படி ஒரு இளைஞராக 35 வயதுக்குள்ளப்பட்ட இளைஞராக இருக்கிறார். உயர் சாதி மக்களையும் இணைத்துக் கொள்கிறார். தலித்துகள், சிறுபான்மையினர்கள், யாதவ் கமிட்டிகள் எல்லாருமே அவர் பக்கம் இருக்கிறதாகவும், 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இந்த பேரணியில் இருக்கிறதாகவும் அவர்களுக்கு ஒரு பெரிய பதட்டம். ஏன்னா பீகாரில் 39 இடங்களை கடந்த முறை வெற்றி பெற்ற அவர்களுக்கு இந்த முறை அந்த சாத்தியம் இல்லை. இது இந்த முதல் கட்ட தேர்தல்களில் இது ஒரு பெரும் சிக்கல் தான் அவர்களுக்கு. அதில் பராஸ் அப்படிங்கிறவர், அதாவது பஸ்வானுடைய சகோதரர், அவரும் இப்போ இதில் கூட்டணியில் இல்லை, பிரிஞ்சு நிற்கிறாங்க. சிராக் பஸ்வான் அவர் வலிமையான ஆள் இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசம் குஜராத்தில் பெரிய சிக்கல், அது மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் வரைக்கும் சிக்கலாக இருக்குது. ராஜ்பூத் கம்யூனிட்டிங்கிறது பெரிய கம்யூனிட்டி. குஜராத்தில் 17% அவர்கள் இருக்கிறார்கள். இப்போ நம்முடைய இவர் யோகி ஆதித்யநாத்தும் அதில் ராஜ்பூத்துடைய ஒரு ட்ரைபல் பிரிவில் சேர்ந்தவர். அதே போன்று உத்தரப்பிரதேசத்தில் 7% இருக்கக்கூடிய ராஜ்பூத் கம்யூனிட்டிகள், குஜராத்தில் நான் சொன்னேன் 17%, மத்திய பிரதேசத்தில் 15%, ராஜஸ்தானில் பரவலாக. ஆக இவ்வளவு பெரிய ஒரு சமூகத்துக்கு எதிராக பிஜேபியினுடைய பட்டிதார் சமூகத்தை சேர்ந்தவர், அது வேறு சமூகம், பட்டேல் சமூகம்னு சொல்கிறதா, பட்டிதார் சமூகத்தை சேர்ந்த புருஷோத்தமன் ரூபாலா என்ன சொல்கிறார், நீங்கள் பொம்பளைகளெல்லாம் வந்து முகலாய மன்னர்களுக்கு கொடுத்தீர்கள் என்பதை போன்ற அசிங்கமான ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டார். இது ரொம்ப தவறான விஷயம். இதை வந்து யாருன்னு சொன்னோன்னா சத்திரிய வம்சத்தை சார்ந்தவர்களை இழிவுபடுத்திட்டாங்கன்னு பெரிய குழப்பமாயிட்டு. பஞ்சாயத்துன்னு அவங்க போடுவாங்க, கிராம சபை கூட்டம். நேற்று காலை நடந்த அந்த கிராம சபை கூட்டத்தில் பிஜேபிக்கு எந்த காலத்திலையும் நம்ம ஓட்டு போடக்கூடாது அவங்க முடிவெடுத்ததும் மிகப்பெரிய இடைஞ்சல். ஏன்னா 17%, 15%, 7%, 8% பரவலாக எல்லா மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய கோர் ஹிந்துத்துவா அவர்கள் ஆரம்பத்தில் அவர்கள் இந்தியாவுக்குள்ளே வந்த வரலாறை பார்த்தீங்கன்னா ஈராக்லேருந்து தான் வந்திருக்கிறாங்க. இந்தியாவிலேருந்து யாருமே கிடையாது. அதையும் நான் பதிவு செய்கிறேன். அது இன்னொரு தலைப்பில் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். அவங்க யாருமே இந்தியாவில் ஆரியர்கள் யாருமே இந்தியர்கள் கிடையாது, ஈராக்கிலேருந்து பாரசீகத்திலேருந்து வந்தவர்கள் தான். அந்த அடிப்படையில் தான் ராஜ்பூத் சமூகம் முஸ்லீம்களுக்கு எதிராக போராடினார்கள், வெற்றி பெற்றார்கள். அதெல்லாம் அவர்கள் ஒரு அடையாளமாக வைத்துக் கொள்கிறார்கள். அப்போ அவர்களுடைய பெண்களை இழிவுபடுத்துவது பிஜேபிக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் இந்த புருஷோத்தமன் ரூபாலா என்கிற பட்டிதார் சமூகத்தை சேர்ந்தவரை குஜராத்தில் நீங்கள் வாபஸ் வாங்குன்னு சொன்னால் அவர் மத்திய அமைச்சர், பிஜேபி வாபஸ் வாங்க மறுத்துட்டாங்க. இதன் விளைவாக குஜராத், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் இந்த பகுதியில், குறிப்பாக உத்தரப்பிரதேசம், எல்லா இடத்துலையும் அவங்க பஞ்சாயத்து, அந்த பஞ்சாயத்தை கூட்டி நாம் இந்த முறை ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்துருக்குறாங்க. இது பெரும் சிக்கலை ஏற்படுத்தும். ஏன்னாண்டா
ஒரு 7% பாதிக்கு பாதி சொல்லுங்களேன், அவங்களுடைய தாமரைக்கு போகிற உளுத்து இப்போது காங்கிரஸுக்கோ அல்லது சமாஜ்வாடிக்கோ போக போகுது. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்களுக்கு இப்போ 2ஆம் கட்டத்திலையும் சிக்கல் வந்ததாக நேற்று தகவல் கிடைச்சிருக்கு. முதல் கட்டத்தில் தேர்தல் முடிக்கும் போது அது எக்ஸிட் போல எடுக்கும்போது பிஜேபிக்கு ரொம்ப மோசமான சூழ்நிலை. அது மொத்தம் 102 தொகுதி. 2வது தொகுதி ஒரு 80 கிட்ட வரும். மொத்தத்தில் அந்த இதில் 2வது கட்டத்தில் அகிலேஷ் யாதவ் என்ன சொல்கிறாரு, 2வது கட்டமும் வரலாற்றில் இவ்வளவு பெரும் தோல்வியை அவர்கள் சந்திக்காத அளவிற்கு அவர்கள் தூக்கம் கலைந்து போனது. மக்கள் ஏனோ அமைதியாக இருப்பதின் காரணம் என்னவென்றால் பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் தயங்கவில்லை என்று நேற்று இரவு அதாவது போலிங் முடிஞ்ச உடனே தனது எக்ஸ் தளத்தில் அவர் வலிமையாக பதிவு செய்து விட்டுருக்கிறார். அப்போது அவர்களுக்கு ஏதோ ஒரு சிக்னல் கிடைக்கும். இந்த சிக்கலும் ஒன்று இருக்கிறது. 3வது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான குழப்பங்கள், அதாவது அரசுக்கு எதிரான அலைகள், தலித் மக்களுடைய மனோநிலைகள், விலைவாசி ஏற்றம், அரசு மேனிப்புலேட் பண்ணக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் பாடி, இது விஷயங்கள் பேசுவது, தேர்தல் பத்திர வழக்குகள், மெயினாக விலைவாசி ஏற்றம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இவைகளெல்லாம் அரசுக்கு எதிராக இருக்கின்ற போது காங்கிரஸ் கட்சி அவர்களிடத்திலும் பல குழப்பங்கள் இருக்கத்தான் செய்கின்றது. காங்கிரஸ் கட்சி ஒரு வலுவான நிலையில் கூட்டணி அமைக்காவிட்டாலும் சற்றேறக்குறைய நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் காங்கிரஸ் கட்சி, அகிலேஷ் யாதவ் ஒரு வலிமையான கூட்டணியை தான் நாங்கள் அமைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் 33%, காங்கிரஸுக்கு ஒரு 6%, பார்லிமெண்ட்டில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு சரியான போட்டியை அவர்கள் கண்டிப்பாக கொடுப்பார்கள். இதை நான் சொல்லலை. இந்தியாவில் மிகப்பெரிய அரசியல்வாதியாக உருவாகி இருக்கக்கூடிய பெரும் பத்திரிகையாளர் இருக்கிற யோகேந்திர யாதவ் என்ன சொல்கிறார் நேற்றுன்னு சொன்னால், அழகாக தெளிவாக சொல்கிறாரு. 50 இடங்களுக்கு மேல் அவர்கள் நிச்சயமாக உத்தரப்பிரதேசத்தில் வரமாட்டார்கள். இது நம்ம மற்ற அரசியல்வாதிகள் சொன்னால் நம்ம அதை அவ்வளோ ஏற்றுக்கிடக்கூடாது. அவங்க எதோ சொல்கிறாங்க, இப்போ ஸ்டாலின் சொல்கிறாரு, அவர் சொல்கிறார், இவர் சொல்கிறாரு, நம்ம ஏற்றுக்க முடியாது. ஆனால் யோகேந்திர யாதவ் போன்ற நடுநிலையாளர்கள் சொல்கிறார்கள், யூபியில் அவங்க 5 இடத்துக்கு மேல் வரமாட்டார்கள். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரம்பரியமான வாக்குகளில் ஏற்பட்ட அந்த கோர் இந்துத்துவ ஓட்டு அது விழுந்துடும், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் பிஜேபி வளர்ச்சியை நோக்கி கொடுக்காத மத்தியதர சமூகம் இருக்கிறது, நடுநிலையோடு இருப்பாங்க, 20% இருப்பாங்க. அந்த மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா 80% மாறி மாறி போயிடும். காங்கிரஸ், அகிலேஷ் யாதவ், பகுஜன் சமாஜி, பிஜேபி, அப்னாதல், அப்புறமா ராஜ்பார் கம்யூனிட்டி, ஆர்எல்டி, நிஷாந்த் பார்ட்டி, இப்படி எல்லாம் பிரிஞ்சிடும். அதற்போக மீதி இருக்கிற நடுநிலையாளர்கள் யாருக்கு ஓட்டு போடணும்னு பார்ப்பாங்க. இவங்க ஒரு கிளியர் மானிட்டர். அதில் தான் பிஜேபிக்கு பெரும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் யோகேந்திர யாதவுடைய அந்த கருத்து தெளிவாக சொல்கிறது. அப்போ உத்தரப்பிரதேசத்தில் அவர்கள் 50 இடங்களுக்கு மேல் வருவது சாத்தியமில்லை என்று அவர் பதிவு செய்வதும், உத்தரப்பிரதேசத்தில் ஆம் ஆத்மி மற்றும் காங்கிரஸ் சமாஜ்வாடியுடைய கூட்டணி ராஜ்பூத் கம்யூனிட்டியினுடைய எதிர்ப்பு, கிராம பஞ்சாயத்து, இதெல்லாம் பெரும் சிக்கல். அப்போ அவங்களுக்கு கோர்வெட்டு வாங்கக்கூடிய, நான் ஏற்கனவே பீகாரை சொல்லிட்டேன், நிதிஷ்குமாரை, உத்தரப்பிரதேஷ் சொல்லிட்டேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் மற்ற மாநிலங்களிலும் அவர்கள் வட இந்தியாவை மட்டும்தான் பேசணும், மற்ற மாநிலங்களை பேசலை. பிஜேபிக்கு பெரும் சிக்கல் இருப்பது தான் இஸ்லாமிய வெறுப்புக்கு இந்த பேச்சுக்கான காரணம் என்று பார்க்கப்படுகின்றது. ஆனால் இந்த விளைச்சல் பலனளிக்குமா என்றால் நிச்சயமாக பலனளிக்க போவதில்லை. எப்படி நான் பலனளிக்க போகாது அப்படின்னு சொன்னால், 1989-91 காலகட்டங்களில் ராமஜென்ம பூமி விவகாரம் உருவெடுத்து அது மிகப்பெரிய பலனை கொடுத்தது. ஏன்னா இப்போ அவங்க இந்த ராமருக்கு கோயில் கட்டின பிறகு அது ஒரு பெரிய எஃபெக்டிவே இல்லை. அதை பற்றி எங்கேயாவது செய்தி வருதா? சரி, அதுதான் செய்தி வரல. யாராவது பேசுகிறாங்களா ராமருக்கு கோயில் கட்டணும்னு? யாரும் பெரிய அளவில் பேசலை. அப்போ அதை பற்றி மக்கள் என்ன புரிஞ்சிருக்கிறாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், வேலை இல்லாமல், இப்போ அக்னி பாத் திட்டத்திலெல்லாம் அவர்களுக்காக இராணுவ ஒதுக்கீடு, இது ஒரு முக்கியமான விஷயம். நான் அதையும் சொல்ல மறந்துட்டேன். வட இந்திய சமூகத்தில் ஜாட் சமூகம் மிகப்பெரிய ஆளுமை கொண்ட சமூகம். அந்த சமூகம் விவசாய சமூகம். விவசாயிகளுடைய போராட்டத்தினாலும் மேற்கில் பெரிய அளவில் தோல்வி சந்திப்பாங்கிறாங்க. அக்னிபாத் திட்டத்தின் மூலமாக பெர்மனண்டாக வேலை கொடுக்கக்கூடிய தங்கள் இளைஞர்களுக்கு பீகாரிலையும் யூபியிலையும் வேலை இல்லை. அதெல்லாம் பெரும் சதவீதமாக பாதிக்கப்பட போகிறது. ஜாட் சமூகம், ராஜ்பூத் சமூகம், தலித் சமூகம், முஸ்லீம்கள் எப்போதுமே வாக்களிப்பதில்லை. என எல்லா கோர் ஓட்டுகளும் அவர்களுக்கு சிக்கல். ஆக இப்படிப்பட்ட சிக்கலில்தான் இந்துத்துவாவை மறுபடியும் எத்தனை காலத்துக்கு தான் ராமர் சொல்வீங்க? அவங்க சொல்கிறாங்க ராமர் கோயில் கட்டியது சரி, அதற்காக மோடிக்கு என்ன இருக்குது? உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலில் கட்டிட்டாங்க, நம்ம சாமியை கும்பிட்டோம். நாங்கள் சாப்பிடுவதற்கு உணவு வேண்டும், கேஸ் வேணும், பெட்ரோல் போடணும், டாலர் குறைவாக இருக்கணும், விலைவாசி கம்மி இருக்கணும், சட்ட ஒழுங்கு இருக்கணும். இதுதான் அவங்களுக்குள்ள பிரச்சனை.
ஆனால் மிக முக்கியமாக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கக்கூடிய வட இந்தியா, யூபி, பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட், குஜராத், ஹரியானா, சத்தீஸ்கர், இமாச்சல், உத்தராஞ்சல், இவ்வளவு மாநிலங்களும் அவர்களுக்கு பெரும் ஆபத்தை விளைவித்திருக்கிறது. இது உண்மையான கருத்து. மகாராஷ்டிராவில் கேட்க வேண்டியதே இல்லை. அப்போ இந்த சூழல்கள், மகாராஷ்டிராவில் 43 ஜெயிச்சாங்க சிவசேனாவோடு. இந்த முறை நிச்சயமாக 25 இடங்கள் கூட அவர்கள் வெற்றி பெற முடியாது. பாதி அளவில் ஒரு பெரும் தலைவராக உருவாகி இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே, ஆதித்ய தாக்கரே, காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கியமான ஆளுமைகள் சரத்பவார்லாம் உருவாகியிருக்கிறாங்க. ஆக அவர்களுக்கான இந்த வாக்கு சதவீதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 70-80 இடங்கள் அவர்களை இழக்க நேரிடும் என்பதுதான் பொதுவான ஒரு கருத்தாக இருக்கின்றது. இதுதான் இப்போது தற்போது நிலை. முதல் கட்ட தேர்தல்கள் முடிந்த பின்பும், இரண்டாவது கட்ட தேர்தல்கள் முடிந்த பின்பும் அகிலேஷுடைய நேற்று எக்ஸ்தலத்தினுடைய பதிவும், இவர்கள் திடீரென்று ட்ரெண்டை மாற்றி இஸ்லாமிய வெறுப்பை அதிகரித்து வருவதும், சம்மந்தமில்லாமல் இந்திய அரசியலமைப்பில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட தலித்துகளுக்கு 15+7.5% யாரும் எடுக்க முடியாத நிலையிலும் கூட மோடி மேடை தோறும் உங்களை பறித்து விடுவார்கள், தாலியை பறித்து விடுவார்கள் என்று பேசுவது அசிங்கமாகவும் கீழ்த்தரமாகவும் பார்க்கப்பட்ட நிலையில் இவருடைய இந்த தப்பு தாளம் இந்த முறை வெற்றி பெறாது என்று பலருடைய கருத்தும் நாம் ஒதுக்கி தள்ளிவிட முடியாது. ஆகவே எல்லோரும் சொல்கின்ற கருத்து 200-220 என்றுதான் சொல்லப்படுகின்றது. இன்னும் பல செய்திகள், ஆதாரங்கள் கிடைத்தால் நாம் அடுத்தடுத்து வைக்க முடியும். மீண்டும் நான் உங்களை சந்திக்கின்றேன் ஆதார செய்திகளோடு. நன்றி.